ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய எங்களுடைய மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். கண்டிப்பா. இன்னைக்கு மழை சாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நேரம் பரவாயில்லாம இருக்கு. ஆமா. இந்த பரவாயில்லாம இருக்கிற நேரத்துக்குள்ள ஒரு வீடியோ போட்டுருவோமேன்ட்டு நான் பேசி உங்களுக்கு விட்டுருவோம் அப்படின்ட்டு. அ இல்லாட்டி மலைச்சாரல கேட்டுட்டே இருக்கோம். நீங்க மைக் வச்சே பேசலாம்லக்கா அப்படின்னு சொல்றீங்க. மைக்கு சார்ஜ் ஆஃப் ஆயிருது. சில நேரங்கள் சார்ஜ் இருக்குது. நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்ப நம்ம மைக் ஆஃப் ஆகுதுன்னே தெரியல. எடுத்து முடிச்சுட்டு ஆன் பண்ணி பார்த்தாக்கா சில இடங்கள்ல அது கட் பண்ணி அது சவுண்ட் இல்லாம ஆயிருது. அது சார்ஜ் இல்லாத கம்மியா கூட ஆயிருக்கலாமே அப்ப நல்ல அப்படின்றதுக்காக. மைக்கா வாங்க வேண்டியதானேன்னு கேட்பீங்க. 1க்கு 2 மைக் வாங்கியிருக்கு. 2 இது மைக் நல்ல மைக்கு தான். ஒண்ணுமே அ பிரச்சனை கிடையாது. 2 மைக்குமே இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிர்றாரு. நமக்கு மைக்க பத்தி தெரியாது. நமக்கு ஒன்லி இருக்கிற மைக் இந்த மைக்கு. இந்த மைக் அந்த இந்த மைக் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இந்த இருக்குது. மைக்குக்கு ஒரு குறையும் இல்லாத வரைக்கும் கத்தியே பேசுவேமேன்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா, ஓகேங்களா? கண்டிப்பா, ஆ கண்டிப்பா. அப்புறம் நெறையா கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க. நான் முடிஞ்ச மட்டும் படிச்ச கொஸ்டின மட்டும் டக்கு டக்குன்னு சொல்றேன். அடுப்பு மேல கிளாஸ்ல தண்ணி வைங்கக்கா, ஒரு தட்டு வச்சு வைங்கக்கா அப்படின்லாம் சொன்னீங்க. கண்டிப்பா நாளையிலிருந்து நான் அத ட்ரை பண்றேன். ஓகேங்களா? முயற்சி பண்றேன். இதுவரைக்கும் இந்த மாரி கடைபிடிச்சது கிடையாது. ஆனா சோறு கண்டிப்பா நான் ஒரு பாத்திரத்துல ஒரு பிடி சோறு எடுத்து மாத்தி வச்ச பழக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அத வந்து நான் வெளியில காக்கைக்கு போட்டாலும் சரி, இந்த வெளியில இருக்க குருவிகளுக்கு போட்டாலும் சரி, அதுக சோறெல்லாம் திங்க மாட்டேங்குதுக. அரிசி இந்த அரிசி மாரி, இந்த மாரி இதுக தான் உளுந்து திங்குதுக. இந்த மாரி சாப்பிடுதுங்க. அந்த ஒரு பிடி சோத்த சரி நம்ம வாயில்லா ஜீவன்களுக்கு போட்டா ஒரு வாய் எக்ஸ்ட்ரா போகுமே அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சு வச்சேன். சரி நீ கொஞ்சோண்டு இவ்வளோ எடுத்து வைக்கலைன்னா, இவ்வளோ எடுத்து தண்ணியில ஊத்தி வைப்போம். ஏன்னா தப்பு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா? அ இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, "அக்கா நீங்க நடக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்குது. கிளாஸ்ட்ராலா இருக்க போகுது. டெஸ்ட் பண்ணிக்கங்க. இப்படி மூச்சு வாங்குது. டாக்டர போய் பாருங்கன்னு" சொல்லியிருந்தீங்க. என்னோட நல்லதுக்கு தான் நீங்க சொன்னீங்க. தப்பு கிடையாது. இல்ல அ கொலஸ்ட்ரால் கிடையாது. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அ கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆ அ இல்ல சுகரோ, பிரஷரோ அந்த மாரி எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்திருப்போம். அந்த மாரி மொத்தம் டெஸ்ட்டுமே உடம்புல எடுத்ததுக்கு இவ்வளோ தான் செலவாயிருக்கு. 2 பேருமே போய் எடுத்தோன்ற மாரிலாம் உங்களுக்கு நாங்க வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல கூட நீங்க நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க, "இவ்வளோ கம்மியான டெஸ்ட்டா பரவாயில்லையே" அப்படின்னு போட்டிருந்தீங்க. அந்த டெஸ்ட்லயுமே நம்ம லிவரோட ஃபங்ஷன், கிட்னியோட ஃபங்ஷன் எல்லாமே நார்மலா தான் இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த கண்ணுக்கு கீழ சாந்தாவங்களுக்கு சின்ன ஒரு தடிப்பு மாரியே இருக்குது. அது என்னன்னு போய் ஆரம்பத்திலேயே பாருங்க அப்படின்னோனே, எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு. என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். சரி அத போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறேன். நான் பார்க்கும்போது எனக்கு அந்த வித்தியாசம் தெரியவே மாட்டேங்குது. ஆனா புதுசா பார்க்குறவங்களுக்கு டக்குனு அந்த வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சிருதுன்னு நெனைக்கிறேன். தடிப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா, ம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. இப்ப இங்க சேச்சியா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், நேருக்கு நேர் என்னைய பார்க்குறாங்க. நம்ம ஊர்ல என்னைய நேர்ல பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல தடிப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றீங்க. ஆனா, எனக்கு தெரியல. தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்கு இங்க தெரியல. ஓகேங்களா? ம். அ இருந்தாலும் அதுக்கான ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்கக்கான்னு சொல்றனால, கண்டிப்பா, கண்டிப்பா. நாங்க ஒரு டாக்டர நாளைக்கு கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து செய்றதுனால தப்பு ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்தான்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். திருப்பி என்னது லிவர் ஃபெயிலியர் ஆயிரும். அந்த மாரி இருந்தா தான் கண்ணுக்கு தடிப்பு இருக்கு அப்டின்லாம் சொல்றீங்க. அது இருக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு 3 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்தப்ப நமக்கு ஒண்ணும் இல்ல. இனி இந்த 2 மாசத்துக்கு இடையில என்ன வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒன்ஸ் மோர் ஆயிட்டு நம்ம போய் ஒரு மறுபடியும் டெஸ்ட் எடுத்துக்குவோம். ஆமா. ஓகேங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா, தப்பு கண்டிப்பா. கிடையாது. அதாவது 40 இன்னொன்னு வயசு ஆயிட்டாலே நம்ம பயந்து தான் வாழ வேண்டியது இருக்குது. எது எப்படி என்ன என்ன ஏதுன்னு தெரியாம பயந்து தான் வாழ வேண்டியது இருக்கு. ஸோ வாழுவோம். இன்னொரு விஷயம் இப்ப விமான விபத்து. ஆமா. அ கண்டிப்பா. அந்த விமான விபத்து அதத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த விமான விபத்த பத்தி ஆ பேசுறதுக்கு அது ஒரு டெக்னிக்கல் எரர் அப்படின்னு தான் நம்ம இப்போ தற்காலம் இந்த போலீஸ் போலீஸ் இல்ல இந்திய அரசாங்கம் அத இதுக்கு எடுத்திருக்கிறாங்க. அத எப்படி சொல்றதுன்னா, ஆ ஒரு விசாரணைக்குரிய இதா எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. அத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளா ஒரு ஜட்ஜ்மென்ட் பண்ணி அத நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. அது அரசாங்கத்தினுடைய விசாரணையில தான் அதுக்கான முடிவு நமக்கு தெரியும். கண்டிப்பா. இருந்தாலும் அந்த அந்த இதுல 200 பயணம் பண்ணவங்க சரி, 200க்கும் அதிகமானவர்கள் செஞ்சிருக்க 242 பேருன்னு சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் தப்பிச்சுட்டாங்கங்கிறாங்க. 241 பேருங்கிறாங்க. அந்த 241 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்காக நம்ம வருத்தப்பட முடியும். இனிமேல் அந்த ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் நடக்கக்கூடாதுடான்னு சொல்லி நம்ம ஆண்டவன தான் நம்ம கடவுள்ட்ட வேண்டிக்க வேண்டிக்க முடியும். முடியும். கண்டிப்பா. ஆ அதத்தான் நாங்களும் செஞ்சுக்கிட்டு ஆனா, இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நேரா அது போய் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல்ல போய் அதில விழுந்து, அங்கே இருந்தவங்களுக்குமே நெறைய பேத்துக்கு ஒரு பெரிய, பெரிய மேஜர் இதெல்லாம் நடந்திருக்கு. அதாவது ரொம்ப பலத்த அடி, பலத்த காயம் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லும்போது, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. நம்ம
ஒரு சாதாரணமா திடீர்னு இப்ப இன்னைக்கு ஒரு யாராச்சும் ஃபோன்ல பேசும்போது இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு ஒரு ஃபோன்ல பேசும்போது கூட நம்ம இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம், இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கிறோம், ஃப்ளைட்ல புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் நமக்கு ஒரு பயமா இருக்குது. திடீர்னு என்ன இப்படி ஆயிடுச்சு? அதுக்காக நம்ம அடுத்தடுத்த இப்போ பஸ்ல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யுது. கப்பல்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், எதுல போனாலும் ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யுது. அதுக்காக நம்ம அந்த பயணத்தை தவிர்க்க முடியாது. போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். வர வேண்டிய இடத்துக்கு வந்து தான் ஆகணும். சரி ஓகே. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் நம்ம ஆளாக வேண்டியிருக்கு. இறந்த குடும்பத்துக்கு நம்ம அனுதாபம் தான் சொல்ல ஆழ்ந்த முடியும். அனுதாபங்கள் அனுதாபங்களையும் நம்ம தான் சொல்லிக்குவோம். நம்ம சொல்லிக்குவோம். ஆ, கண்டிப்பா. அதாவது அந்த டாடா கம்பெனின்னு தானே சொன்னாங்க. இல்ல ஏர் ஏசியா. ஏர் ஏசியா கம்பெனியா? எனக்கு கரெக்டா தெரியலங்க. நான் பார்த்தேன். ஆனா அது இந்த இது மாறி போச்சு. மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அவங்க எல்லாரும் தலைக்கு ரூ. 1,00,00,000 இறந்த குடும்பத்துக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருக்காங்க. ஒரே குடும்பத்த சேர்ந்த 3 பிள்ளைங்க, ஒரு அப்பா, அம்மா 4 பேரும் 5 பேரும் பயணம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த இதுல தான் இறந்துட்டாங்க. பிளேன்ல தான் இறந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருங்க காசு வாங்க? காசு தீர்மானம் பண்ண போறது கிடையாது. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை தான் நமக்கு. அதனால இருக்கிற வரை சந்தோஷமா வாழுவோம். காசு முக்கியம் கிடையாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா, ஓகேங்களா? கண்டிப்பா. ஒரே காசு குடும்பத்த காசுன்னே சேர்ந்தவங்க. ஓடிக்கிட்டே இருக்காம காசு உழைங்க தப்புன்னுலாம் நான் சொல்ல கிடையாது. உழைக்கணும். வாழ்க்கைக்கு நம்ம வாழ்றதுக்கு மெயின் காரணம் உழைப்பு, பணம் இருந்தா தான் வாழ முடியும். அந்த பணத்தையும் பார்க்குற நேரம் நம்ம குடும்பத்துகளோட சந்தோஷமாவும் இருந்துக்கோங்கிறேன். கிடைக்கிற அப்படி ஒவ்வொரு சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க வெளிநாடு போயிருந்திருக்கிறாங்க. அவங்க போன இடத்துல எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னும்போது, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். அ அதான் பணம் எவ்வளவுதான் பணம் குடுத்தாலும் அத சமாதானப்பட முடியாத ஒண்ணுன்னா நம்ம உயிர் தான். கண்டிப்பா. எந்த உயிருக்கும் விலை மதிப்பே கிடையாது. சரி ஓகே. நம்ம ஆண்டவன்ட்ட சொல்லி அ எப்படி சொல்ல ஆண்டவன்ட்ட நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆண்டவன நெனச்சுக்கிட்டு சரி இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உறவுகளா நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகேங்களா? ஓகே. அப்புறம் அப்புறம் இன்னொரு இப்ப விஷயம். பேசின இந்த விஷயத்துல நாங்க ஏதாவது தவறா பேசியிருந்தா எங்கள மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இதுல பிளெயின் விஷயத்துல நாங்க பேசின விதம் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா எங்கள மன்னிச்சிடுங்க. கரெக்ட்டா ஓகே. தான் பேசியிருக்கோம். இருந்தாலும் மன்னிச்சுக்கங்க. அப்புறம் இந்த ஆ லேடி கெட்டப் போட்டு நடிச்சதுக்கு லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருந்தேன். இந்த லேடி கெட்டப் போட்டு நடிச்சதுக்கு, எத்தனையோ வீடியோக்கள்ல யாராரோ எத்தன பேரோ லேடி கெட்டப் போட்டு சினிமாவிலேயே சூப்பர் ஸ்டாரே லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருக்கிறாரு. இளைய தளபதி அவர்கள்லேருந்து எல்லா கதாநாயகர்களுக்குமே நடிச்சிருக்காங்க. நீ கதாநாயகனாடா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பொதுவா சொல்றேன். சோசியல் மீடியால இருக்கட்டும், எல்லாருலயுமே இருக்கட்டும், எல்லாமே நடிச்சிருக்க தான் செய்றாங்க. அப்போ எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம நடிக்கும்போது, "அண்ணா இது தேவையில்லாத வேலை உங்களுக்கு. இது தேவையில்லாம இந்த வேலைய பார்க்காதீங்க. வேண்டாம். நீங்க நார்மலாவே நடிங்க. நீங்க குடியார வேஷத்துல கூட நடிங்க. அண்ணா நீங்க லேடி கெட்டப் போட்டு நடிக்காதீங்க." அது அதாவது ஒரு காமெடியா பாருங்க. அது ஒரு கெட்டப்ப பாருங்க. இருங்க. இப்போ ஒரு படத்துல ஒரு சினிமால வடிவேல் சார் இருக்காரு. அவர் வந்து ஒரு லேடி கெட்டப் போட்டு நடந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அது வந்து காமெடியா தான் நம்ம பார்ப்போம். அவர் அடுத்து என்ன பண்ண போறார் அந்த லேடி கெட்டப் போட்டுட்டு அப்படின்னு நம்ம யோசிப்போம். யோசிச்சு அத சிரிப்பா பார்ப்போம், செய்வோம். அது வந்து காமெடியா பாருங்க. ஓகேவா? அதனால ஓகே. வந்து அதுக்கு எதுவுமே வந்து நீங்க எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். நான் சொல்றேன், அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. அது வந்து காமெடி. எங்க வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம 4 பேர் சிரிக்க வைக்கிறதுக்காக லேடி கெட்டப் போட்டுருக்கோம். நாளைக்கு பிச்சைக்கார வேஷம் போட வேண்டியிருந்தா, பிச்சைக்கார வேஷம் போடுவேன். டாக்டர் போட வேண்டியிருந்துச்சுன்னா, அந்த மாரியும் போடுவோம். எது நமக்கு ஓகேயா இருக்கு, இந்த கதைக்கு இதுதான் வேஷம்னாலும் போட்டு நடிப்போம். நடிகனா பிறந்து விட்டா எந்த வேஷம் வேணாலும் போட்டு நடிக்கலாம். லிமிட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ம். ஓகே, நன்றி. அ அடுத்து என்ன என்ன சொன்னாங்க? அடுத்து இதத்தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான சுறுசுறுப்பா வேலை பார்க்குறத வந்து நீங்க ஒரு லாங் வீடியோவா எடுத்து போடுங்க. ஒரு ஆளு வெங்காயம் நறுக்கி குடுப்பாங்க. ஒரு ஆளு தேங்காய் நறுக்கி குடுப்பாங்க. அதாவது அதெல்லாம் அப்படி சொல்லல. உங்களுக்கு வந்து நீங்க வேலை மட்டும் தான் நீங்க பார்க்கிறீங்க போல இருக்கு. எல்லா சைடு அதாவது நறுக்கி குடுக்குறது, தேங்காய் திருவி குடுக்குறது, அரைச்சு குடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆள் வச்சிருப்பீங்க. அவங்க செஞ்சு குடுக்குறத எடுத்து நீங்க போட்டுருக்கீங்க. எங்க நீங்க ஃபுல்லா வீடியோ போடுங்க பார்ப்போம். நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. அது ஏங்க எப்படி அப்படி போடணும்னு நெனச்சாக்க, தள்ளி நின்னுக்கமான்னு இப்படி ஆள் போட்ட ஆள பின்னாடி கேமராக்கு பின்னாடி வர சொல்லிட்டு எடுத்துக்கிறதுக்கு முடியாதாங்க நம்மளால? எடுக்கணும்னு நெனச்சா எப்படி வேணா எடுக்கலாம் நம்ம. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு இருக்கிறது 4 பேர். 4 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு இன்னும் 4 ஆள வேலைக்கு வரையாங்க வச்சுக்கணும். ஆமா. அப்படிலாம் கிடையவே அதெல்லாம் கிடையாது. கிடையாது. நான் முத்துவவே பெரும்பாலும் உசுப்பி என்னையவே செய்ய உசுப்ப மாட்டேன். மாட்டாங்க. அது மாரி நம்ம வீட்டுக்கு விருந்துகாரவங்க யார் வந்தாலும் அவங்களையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களையுமே நான் ஒரு வேளையும் வாங்குனது கிடையாது. அது 1 நாள் இருந்தாலும் சரி, 1 மாசம் இருந்தாலும் சரி, அவங்க கையில இருந்து அவங்க கிளாஸ கூட நான் வாங்கி தான் கழுவ வைப்பேனே தவிர, அவங்கள கழுவ சொல்ல மாட்டேன். அது என்னோட குணம். ஆனா அது தப்பா ரைட்டான்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு எனக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க வந்தவங்கள நம்ம வேலை வாங்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு தான் வந்திருக்காங்க. அந்த நிம்மதிய நம்ம வீட்டுக்கு போனா கிடைக்குங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு போகும்போது, இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட்லயே நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருவேன். இன்னொரு விஷயம் நான் என்ன கருதுவேன்னா,
நம்ம வீட்ல நம்ம தான் பார்க்கணும். வந்தவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. அது வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் பார்க்க மாட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரையுமே, பாவம் என் கூட பொழுதன்னைக்கு அலையிறாரு. நம்ம எந்திரிச்சு பார்க்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நான் பொசுக்குன்னு வந்துருவேன். எனக்கு முடியல, எனக்கு எனக்கு டயர்டா இருக்கு, ரொம்ப இதா இருக்குன்னா, எங்க தங்கம் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நான் எந்திரிக்காம இருந்தேன்னா, அவரே போய் அவரால என்ன வேலைகள் முடியுமோ, அந்த வேலைகள எனக்கு பார்த்துருவாரு. ஓகேங்களா? அந்த மாரி தான் குடும்பம் முன்னோட்டு போய்க்கிட்டு இருக்கு. இதுலலாம் ஒரு ஆள உதவிக்கு வச்சுக்கிட்டு வெளியில பெரிய பந்தாவுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இதுல பந்தாவுக்காக என்ன விஷயம் இருக்குன்னே எனக்கு தெரியல. 1 மணி நேரத்துல ஒரு வேல பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயமே ஈஸிங்க. கிடையாது. நெறைய பேர் சொல்லவும் செய்றாங்க. இந்த மாரி அதெல்லாம் பண்ணிரலாம் அப்டின்னு சொல்றாங்க. அது ஈஸி, கஷ்டம்ன்றது 2வது விஷயம். அத பண்றாங்கன்றது நீங்க வந்து 1 மணி நேரத்துல அவங்க வந்து என்னன்னா, நான் இந்த மாரி இந்த டயத்துக்கு எந்திரிச்சேன். இத்தன டயத்துக்கு வேல முடிச்சுட்டேங்க அப்டி. அவங்க வந்து சேலஞ்ச் வைக்க கிடையாது. அதாவது நான் நான் இத்தன போட்டி மணி நேரத்துல முடிச்சுடுறேன். நீங்க வந்து எங்க உங்களால முடிஞ்சா பாருங்க அப்டின்னு சேலஞ்சோ, போட்டியோ அந்த மாரி சொல்ல கிடையாது. நான் எந்திரிச்சேங்க. 6 மணி பாருங்க 6 6:15க்கு மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு எந்திரிச்சிருக்கேன். வேலைய பார்க்க போறேன். வேலைய இத்தன முடிச்சுட்டேன். மணிக்குள்ள வேலைய முடிச்சுட்டேன். இந்த வேல அப்டின்றத தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சிருச்சுங்கிறத ஆமா. ஒரு டெய்லி ரொட்டீன் சொல்ற மாரி ஃபுல் டே போடாம சுருக்கமா போட்டு அந்த 1 1/2 நிமிஷத்துக்குள்ள என்ன முடிக்க முடியுமோ, அத முடிச்சு போட்டுருக்கேங்க. அவ்வளவுதான். இந்த ஃபுல் டே வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் சொல்லிருவீங்க. இது சாத்தியமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வாய்ப்பே கிடையாது. நம்ம உடம்ப நம்ம தான் ஆரோக்கியமா வச்சுக்கணுமே தவிர, நம்ம சின்ன சின்ன வேலைகள நம்மளே இழுத்து போட்டு செஞ்சோம்னா, நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்கிறது தான் என்னோட தாட். ஓகேங்களா? மத்தபடி அதுல என்னைய பெருமையா காமிச்சுக்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. அ வேலை வீடியோவுல வந்து நீங்க வேல பார்க்குற வீடியோல நீங்க வந்து ஒரு 2 வீட்டுக்கு போயிட்டு, அதவே கட் பண்ணி நீங்க காமிச்சிருக்கீங்க. லென்த் வீடியோல வந்து நீங்க 2 வீட்டுக்கு போய் எடுக்கிற வீடியோல கட் பண்ணிட்டு, திருப்பி பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்படின்னு போட்டிருந்தீங்க. எத்தன அதாவது வீட்டுக்கு இருங்க. எத்தன வீட்டுக்கு போனா என்ன? எங்களுக்கு சம்பளம் கிடைச்சா நாங்க வர்றதுக்கு அதுதான். என்ன பண்ணுது? ஆமா, ஆமா. ஒரு வீட்ல கடவுள் குடுக்கணும்னு நெனச்சா குடுத்துருவாரு. அதே 10 வீட்டுக்கு அலைஞ்சு தான் குடுக்கணும்னு நெனச்சாலும் 10 வீட்டுக்கு அலைஞ்சா தான் கிடைக்கும். எங்களுக்கு இவ்வளவு போதும்டா சாமி. ஏன் நம்ம வீட்ல போய் அடுத்த வேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நமக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்குதா? போதும். எங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 400 செலவு இருக்கு. போதும் ரூ. 1000 கிடைச்சது போதும் அப்படின்ட்டு நாங்க கிடைக்கிற வியாபாரத்த பார்த்துட்டு வந்துர்றோம். அதுக்கே அப்படி 2 வீடு, 3 வீடு போய் வந்தே வண்டி நெறஞ்சிருது சில நாளைக்கு. சரக்கு தூக்கிட்டு வர 5, 5, 5:30 ஆயிரும். 5:30 ஆயி போயிருது. அதுக்கப்புறம் வந்து நான் சோறு வடிச்சு, மாக்கி இல்ல வேலையில மீன் எதுவும் வாங்கிட்டு வந்து அத ரெடி பண்ணி, கிளீன் பண்ணி, குழம்பு வச்சுட்டு, குழம்போ பொரிக்கவே செய்வேன். சாப்பிட உட்காரும்போது 8, 8:30 ஆயிரும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் விலை கழுவி, அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு, நாங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த சேர் போட்டு வெளியில நாங்க 2 பேரும் அப்போ உட்காந்துருப்போம். ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம். படுக்க போம்போது 10 மணிக்கு மேல ஆயிருது. அதுக்கே எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கே. சரி எதுக்கு மாங்கு எத்தன ஒரு சொல்லு இருக்குல்ல, "மேத்து ஃபுல்லா எண்ணெய தேய்ச்சுக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும்." அதே மாதிரி 4 வீட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாலும் சரி, 40 வீட்டுக்கு வியாபாரத்துக்கு போனாலும் சரி, நமக்கு எவ்வளவு கிடைக்கணும்னு இருக்கோ, அது அதுதான் மட்டும் தான் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும். கண்டிப்பா, ஓகேங்களா? கண்டிப்பா. அதனால நாங்க 2 வீட்ல கிடைச்சது போதும் தங்கம். இவ்வளவுதான் நமக்கு இன்னைக்கு அளந்திருப்பாருன்னு நெனச்சுட்டு நாங்க வந்துர்றது. அதாவது அதுக்கே கரெக்ட்டா இருக்கு டயம். அது நம்ம போயிட்டு அத வந்து நீங்க வந்து வீடியோவுக்காக போறாங்கன்றத தாட்ட விட்டுருங்க. வீடியோக்காக போறதா இருந்தாக்க, வண்டி எடுத்து கொண்டு போய் கீழ பழசு கடை இருக்குது. பழசு கடையிலருந்து ஒரு 4 சாக்கு எடுத்து வண்டிக்குள்ள போட்டுக்கிட்டு, இப்ப இறக்கி வச்சுடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, வண்டிய எடுத்து போட்டுக்கிட்டு, நம்ம அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுகிட்டு, நாங்க வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு, திருப்பி அந்த சாக்க கொண்டு போய் திருப்பி குடுத்துட்டு, வண்டிய கொண்டு வந்து வீட்ல நிப்பாட்டிட்டு, நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கலாம். அதாவது அப்படி இருக்கலாம் நம்ம நெனச்சிருந்தாக்க, அது மாரி இல்ல. வியாபாரத்துக்கு போறோம். ஒரு ரூ. 1000 கிடைக்குதா? சரி போதும். இன்னைக்கு செலவுக்கு நம்ம 10, 300 வீட்டு செலவு போக 10, 700 மிச்சம் பண்றோமா? ஓகே ரைட். நமக்கு வீடியோ போட்ட மாரி ஆயிப்போச்சு. 4 பாட்டுக்கு ரீல்ஸ் எடுத்த மாரி ஆயிப்போச்சு. அத கூட அந்த இவரு மாரி எடுக்க நெனச்சுக்கிட்டு வேண்டாம் இருந்துக்கலாம். பாரு. நான் தான் சொல்லுவேன், "முத்து வியாபாரத்துக்கு ஒரு பாட்டு எடுறி. கொஞ்சம் போரிங்கா இருக்க மாரி இருக்குல்ல. கொஞ்சம் தூரம் நடந்து தானே போணும். எடேன்." அப்படின்னு சொல்லி பாட்டு எடுக்க சொல்லுவேன். எடுப்பேன். சில நேரம் அவரா எடுப்பாரு. அந்த மாரி எடுத்துக்கிறது தான். அது தப்பு கிடையாது. ஏன்னா, முன்னாடி நாங்க வியாபாரத்துக்கு போம்போது இதே மாரி தான். 12 மணிக்கு போறான், 4 மணிக்கு வந்துடுறான்னு தான் லவா லவான்னு எங்க எல்லாரும் ஆளுங்க சொல்லிக்கிட்டு பேசத்தான் இருப்பாங்க. செய்வாங்க. ஆமா. வியாபாரிங்க சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லட்டும் அப்படிங்கிற மாரி தான் நாங்க இருந்தோம். இப்பவும் நீங்க சொல்றவங்க சொல்லுங்க. வியாபாரத்துக்கு நாங்க இப்பன்னு இல்ல, எப்பவுமே போய்க்கிட்டு இருக்கோம். இப்ப தான் நமக்கு நீங்க சொன்ன மாரி இந்த YouTube வந்தனால வீடியோ போடுறோம். முன்னாடி வீடியோ போட மாட்டோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு நம்மளோட நெருங்கிய உறவு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ரொம்ப ஒரு நார்மலா தான் கேட்டிருந்தாங்க. என்ன நேத்து வந்தவங்க கூட சீரியல்ல நடிச்சிருக்காங்க, படத்துல நடிக்க போயிருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து என்னடான்னா, நீங்க கேரளால போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டுல வீடு இல்லாதனால தான், நீங்க யாருக்கும் பேட்டி குடுக்க மாட்டேங்கிறீங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு கேரளாவ முடிச்சுட்டு இங்க வந்துருங்க. எத்தன காலத்துக்கு தான் நீங்க இந்த பழச பெருக்கிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி வாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப, 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 ரொம்ப நன்றி. அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப நன்றி. ஏன்னா, நம்ம மேல இருக்கிற பாசத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு விஷயம் கேட்டுக்கங்க. இப்ப இந்த YouTube இல்ல. YouTube இல்லாட்டி, நம்ம TikTok இந்த மாரி எதுவுமே இல்லாட்டி, கண்டிப்பா நாங்க உறவு யாருமே உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதே மாரி நம்ம சினிமாவுல நம்ம யாரும் நம்மள பார்த்து சினிமாவுக்கு சான்ஸா இருக்கட்டும், ஒரு பேட்டியா இருக்கட்டும், இன்டர்வியூக்குமே எதுக்குமே நம்மள கூப்ட்டுருக்கவும் மாட்டாங்க. அவார்ட் ஃபங்ஷனுக்கும் ஒரு ஒரு பரிந்துரைக்க கூட செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா, இந்த தொழில் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும்.
நாங்க அந்த தொழில பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்போம். ஒரு 50, 60 வயசுக்கு 50 வயசு வரைக்கும் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50, 60 வயசு வரைக்கும் இப்பவுமே பார்க்க வச்சுக்கோங்க. எங்களோட ஒரு குறிக்கோள் அதுதான். ஒரு 55 வயசு வரைக்கும் முத்துக்கு 55 வயசு வரைக்கும் நம்ம அந்த தொழில் பார்ப்போம் தங்கம். அதுக்குள்ளயும் பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி ஒரு செட்டில் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தொழில பார்க்க வேண்டாம். இங்க கேரளாவுல இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, இந்த தொழில பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் உங்க வயசுக்கு தக்கன என்ன உங்களால என்ன முடியுமோ அத மட்டும் செஞ்சுக்குவோம். ரொம்ப ரிஸ்க் இல்லாததா செஞ்சுக்குவோம். அதுக்குள்ள நமக்கானத சேர்த்துக்குவோங்கிறது தான் நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ஓகேங்களா? போயிருவோம். அது வரைக்கும் இது ஒரு வியாபாரமா பார்த்துக்கிட்டு இருந்தாலும், சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும் நோய் தான் பிடிக்கும். அப்படின்ற பட்சத்தில நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும், நம்ம உடம்பும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஆ நம்ம வேலைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமே அப்படின்றதுக்காக தான். ஏன்னா யூடியூப் நிரந்தரம் கிடையாது. TikTok நிரந்தரம் கிடையாது. Facebook நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மனுஷனே நிரந்தரம் அல்ல இல்லைங்க. அப்படின்னு. ஆனா இந்த தொழில் எங்களுக்கு இந்த தொழில் நிரந்தரம். எப்படின்னு கேட்டாக்க, ஒரு போயிட்டு ஒரு வீட்ல இல்லன்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வீட்ல நாளைக்கு போனாக்க எப்படியும் கிடைச்சிரும். நம்ம வாய் திறமை. நமக்கு அந்த வாய் திறமை இருக்குன்றனால எனக்கு இருக்கோ இல்லையோ சாந்தாவுக்கும் இருக்கு. அப்ப அந்த வாய் திறமையால போய் ஏதாச்சும் பேசி நம்மளுடைய அன்றாட செலவுகளுக்கு பார்த்துக்கிட்டு வந்துருவோம். அந்த சரி ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. பேட்டி அதாவது இன்டர்வியூ என்ன இன்டர்வியூவா? ம். இன்டர்வியூ அவார்டு. இருங்க. ம். பேட்டி எடுக்கிறது, ஆ. அவார்டு வாங்குறது, இந்த படம் நடிக்கிறது, சீரியல் நடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு எழுதப்பட்டது அவங்கவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கும்போது அவங்கவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நமக்கு எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது நமக்கு கண்டிப்பா நடக்கும். நடக்கணும்னு இருந்தா அதுவும் நடக்கும். நடக்கலேன்னு இருந்தா நடக்கக்கூடாது. இது அவங்களுக்கு கிடைக்குதே நமக்கு கிடைக்கலேன்னு வருந்தவும் கூடாது. நமக்கானது நம்மள வந்து சேரும். சேரும் வரை நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போங்கிறது தான் எங்களோட தாட். ஓகேங்களா? ம். இதுக்காக நாங்க முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கல. இப்ப இவர் போய் ஒரு படம் நடிச்சாருன்னா, அந்த படத்துக்கு நம்மளா போய் யார்கிட்டயும் சான்ஸ் கேட்கல. நம்மள அவங்க தேடி வந்து தான் நமக்கு குடுத்தாங்க. அந்த மாரி நமக்கானது நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து சேருங்க. என்ன இப்ப அன்னைக்கு அந்த முக்கு விட்டு பிரியாணி எங்களுக்கு கிடைக்கணும்னு விதி இருந்துச்சு. தேடி வந்து குடுத்துட்டு போனாங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி தேடி கிடைக்கிற வந்து குடுத்துட்டு பிரியாணி போனாங்களா? நமக்கு கிடைக்கும். எத்தனையோ வியாபாரி போயிருந்தாலும், இப்போ 1 1/2 மாசத்துக்கு அப்புறம் நான் வியாபாரத்துக்கு போனேன். அதே ரூட்ல நாள் வியாபாரி போயிருக்காங்க. அன்னைக்கு வியாபாரி போயிருக்காங்க. ஆனா எங்களுக்கு ரூ. 2000 சம்பளம் கிடைக்கணும்னு விதி இருந்த அந்த ஒத்த வீட்ல கிடைச்சுச்சா? அந்த மாதிரி கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. டன். ஓகே. நாங்க ஏதாவது பேசின விஷயங்கள்ல உங்க மனசு காயப்படுற மாதிரி இருந்தா பேசிவிட்டு இப்படி சொல்றது அப்படி அப்படி கிடையாது. வேலை. பேசின விஷயங்கள் நாங்க எதுவும் தப்பா பேசின மாதிரி எங்களுக்கு தெரியல. அல்ல சில நேரங்கள்ல எங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு விஷயம் உங்க மனசு காயப்படுற மாதிரி நாங்க பேசியிருந்தோம்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பா மறந்துருங்க. மறந்துருங்க. இன்னொரு விஷயம், பச்சரிசி மாவு நீங்க எப்படி அரைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இடியாப்பத்துக்கு. இடியாப்பத்துக்கு ஒண்ணும் இல்லைங்க. பச்சரிசியை கழுவி போட்டு காய விட்டுருங்க. நம்ம ஊர்ல நல்லா வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். காய போட்டுருங்க நல்லா. வண்டு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு புடைச்சு போட்டு கழுவி காய போட்டுருங்க. காய போட்டதை கொண்டு போய் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கடையில கொடுத்து பொடி பண்ணி, அதாவது நெய்ஸா பொடி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து தந்துருங்கன்னு சொல்லுங்க. அதாவது அவங்க பொடிச்சிட்டு வறுத்து தந்துருவாங்க. வறுத்து நம்ம பக்கெட்ல கொட்டி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாது, உங்களுக்கு கெட்டு போகாது. எங்களுக்கு வந்து ஒரு 5 கிலோ பொடி பிடிச்சோம்னா 1 மாசம் 1 1/2 மாசத்துக்கு தான் வரும். உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியல. 5 கிலோ பிடிச்சிக்கோங்க போதும். இந்த அளவு போதும். ஓகேங்களா? நான் அப்படித்தான் பிடிச்சிக்குவேன். நெய்ஸா பிடிச்சிக்குவேன். இதே புட்டுக்குன்னா புட்டுக்கு பிடிச்சி தாங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் தரியா அவங்களே பிடிச்சு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. தனித்தனியா போட்டு. குருணையா பிடிச்சு கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு பெரிய ரெசிபி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ம். நன்றி. சரி. ஓகேங்க. பாருங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.